தண்ணீர் வரக்கூடிய குழாய் சின்னதாக இருந்தாலும் பரவாயில்லை. ஆனா நீர் வெளியேறக்கூடிய துளை பெருசா இருந்தா தொட்டி எப்பவுமே காலிதான். இதுதான் வாழ்வின் எளிமையான பொருளாதார விதி. எவ்வளவு சம்பாதிச்சாலும் அளவில்லாத செலவு இருந்தா அது சேமிப்பு இல்லாத வாழ்க்கைதான். அனைவருக்கும் வணக்கம். இது என் மனதின் ஓசை. நம்ம கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு என்பது முக்கியமல்ல. அந்த பணத்தை நாம் எப்படி கையாளுறோம் என்பதுதான் நம் நிம்மதியை தீர்மானிக்கும். இதைத்தான் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவர் ஒரு அழகான குரல்ல சொல்லியிருக்காரு. ஆகாறு அளவிட்டிதாயினும் கேடில்லை, போகாறு அகலா கடை. இந்த திருக்குறளின் அர்த்தம் இந்த கதையின் முடிவில் உங்களுக்கே தெரியும். ஒரு அழகான கிராமத்துல வேலன், கதிர் என்ற 2 நண்பர்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க. இருவரும் ஒரே தொழிற்சாலையில் ஒரே அளவு சம்பளத்துல வேலை செய்து வந்தனர். வேலன் எப்போதுமே வாழ்க்கை ஒரு முறைதான் அனுபவிக்க போறோம் என்ற எண்ணம் கொண்டவன். சம்பளம் வந்த முதல் வாரத்தில் விலையுயர்ந்த உடைகள், தேவையற்ற அலங்கார பொருட்கள், புது போன், இஎம்ஐயில் விலையுயர்ந்த பைக் என தன் வருமானத்திற்கு மீறி செலவு செய்பவன். நண்பர்களுக்கு விருந்து வைப்பது என பணத்தை வாரி வாரி இறைப்பான். மாதத்தின் 15 தேதிக்கு மேல அவன்கிட்ட பணம் இருக்காது. கடைசி 10 நாட்கள் யாரிடம் கடன் வாங்கலாம் என்று அலைபேசியை நோண்டுவதே அவன் வேலையாக இருந்தது. ஆனால் கதிர் இதற்கு நேர்மாறானவன். அவன் தன் தேவைகளை திட்டமிட்டான். அவசியமான செலவுகளை மட்டும் செய்துவிட்டு மீதமுள்ள சிறு தொகையை சேமித்து வந்தான். கதிர் தன் மாத வருமானம் 15,000 ரூபாயை ஒரு காகிதத்தில் எழுதி பிரிப்பான். முதலில் சேமிப்பு, பிறகுதான் செலவு என்ற கொள்கையை கடைபிடிப்பவன். தேவையற்ற ஆடம்பரங்களை தவிர்த்து வந்தான். கதிர் தனது வருமானத்தை திட்டமிட்ட விதம்: தன் வருமானத்தில் 50% அடிப்படை தேவைகளுக்காக ஒதுக்கினான். 30% தன் விருப்பங்களுக்காகவும் அத்தியாவசிய தேவைகளுக்காகவும் ஒதுக்கினான். 20% கட்டாய சேமிப்பிற்காகவும் ஒதுக்கினான். ஒரு நாள் வேலனும் கதிரனும் சந்தித்து பேசினர். உன்னிடம் இவ்வளவு பணம் இருந்தும் ஏன் இப்படி எளிமையாக இருக்க அப்படின்னு வேலன் கதிரை கிண்டல் செய்வான். அதற்கு கதிர், வருமானம் குறைவாக இருந்தாலும் செலவு அதைவிட குறைவாக இருக்கணும், அதுதான் பாதுகாப்பு என்று சிரித்துக்கொண்டே சொல்வான். ஒரு முறை உலகளாவிய பொருளாதார மந்த நிலை ஏற்பட்டது. அதன் காரணமாக தொழிற்சாலை மூடப்பட்டது. இருவருக்கும் வேலை போனது. வேலனிடம் 1 ரூபாய் கூட சேமிப்பு இல்லை. அவன் வாங்கிய கடனுக்காக வட்டி வளரத் தொடங்கியது. வேலன் மன உளைச்சலுக்கு ஆளாகி தன் அன்றாட உணவிற்கே கஷ்டப்பட்டான். ஆனால் கதிர் கவலைப்படல. அவன் சேர்த்து வைத்திருந்த சிறு சேமிப்பு இக்கட்டான சூழலில் அவனுக்கு கை கொடுத்தது. அந்த பணத்தை கொண்டு அவன் ஒரு சிறிய மளிகை கடையை தொடங்கினான். கடையின் ஒரு ஓரத்தில் திருக்குறள் எழுதப்பட்டிருந்தது. வேலனின் இக்கட்டான நிலையை பார்த்து கதிர் அவனுக்கு தன் கடையில் வேலை கொடுத்து உதவினான். வேலன் கதிர்கிட்ட கேட்டான், நீ எப்படி இந்த சூழலை சமாளிச்ச என்று. அதற்கு கதிர் தான் திட்டமிட்டு செலவு செய்த விதத்தை சொன்னான். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போதுதான் வேலவனுக்கு வள்ளுவரின் வாக்கு நினைவுக்கு வந்தது. வருமானம் குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை, செலவு மட்டும் வரம்பை தாண்டக்கூடாது என்று. வேலன் தன் தவறை உணர்ந்து இனிமேல் பட்ஜெட் போட்டு வாழத் தொடங்கினான். வேலன் செய்த தவறு என்ன? வருமானத்திற்கு முன்பே செலவை திட்டமிட்டது. கதிர் செய்த சிறப்பு என்ன? சேமிப்பிற்கு பின் மீதியை செலவிட்டது. வரவு 8அணா, செலவு 10அணா என்பது துயரத்தை தரும். வரவு 8அணா, செலவு 6அணா என்பதே நிம்மதியை தரும். உங்க பட்ஜெட்டை இன்றே திட்டமிடுங்க. இன்றைய நுகர்வோர் கலாச்சாரத்துல நாம சிக்கனமா இருக்க சில நடைமுறை வழிகள் இதோ. 50%, 30%, 20% என்று பிரித்து வாழ கத்துக்கோங்க. வருமானத்துல 50% உங்க வாழ்வாதார தேவைகளுக்காக, அதாவது உணவு, வாடகைக்கு என்று எடுத்து வைங்க. 30%
உங்கள் விருப்பங்களுக்காகவும் அத்தியாவசிய தேவைகளுக்காகவும் ஒதுக்குங்க. இந்த 30%த்தில் 10% மருத்துவத்துக்காகவும், 20% மொபைல் ரீசார்ஜ், பெட்ரோல், டிரான்ஸ்போர்ட், மின் கட்டணத்துக்காகவும் எடுத்து வைங்க. அடுத்ததா 20% கட்டாய சேமிப்பிற்காக எடுத்து வைங்க. உங்கள் சம்பளத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் சம்பளம் 15,000 இருக்கும்போது அதற்கான 20% 3,000 ஆகும். இதை கட்டாய சேமிப்பிற்காக ஒதுக்கி வச்சுக்கோங்க. ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய இந்த 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. 1. ஆசை மற்றும் தேவை. ஆசை வேறு, தேவை வேறு. ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி இது எனக்கு தேவையா அல்லது இது தேவையில்லையா என்று சிந்திப்பது 40% தேவையற்ற செலவை குறைக்கும். ஆசைப்படுறதையெல்லாம் வாங்காதீங்க, அவசியமானதை மட்டும் வாங்குங்க. கடையில ஒரு பொருளை பார்க்கும்போது இது இல்லாட்டி என் உயிர் போயிடுமா என்று உங்களுக்கு நீங்க கேள்வி கேளுங்க. அதற்கான பதில் இல்லைன்னா அந்த பொருளை அங்கேயே வச்சிருங்க. 2. அவசர கால நிதி. உங்க 6 மாத சம்பளத்தை ஒரு அவசர கால நிதியாக எப்போதும் வச்சிருங்க. 3. கடன் தவிர்த்தல். ஆடம்பரத்திற்காக கிரெடிட் கார்டு மற்றும் வட்டிக்கு கடன் வாங்குவதை தவிர்த்துக்கோங்க. பணம் சம்பாதிப்பதை விட அதை நம்ம எப்படி தக்க வைத்துக் கொள்வதில் தான் ஒருவனின் புத்திசாலித்தனம் இருக்கு. வரவுக்குள் வாழ பழகினால் வாழ்க்கை என்றும் வசந்தமாக இருக்கும். இந்த கதையில பார்த்தது போல நாமும் வாழ 50-30-20 விதியை பின்பற்றலாம். வருமானம் வரும் வழி சிறியதாக இருந்தாலும் கவலை இல்லை. ஆனா செலவு போகும் வழி அந்த வருமானத்தை விட பெருகிவிடக்கூடாது. இதைத்தான் வள்ளுவர் கூறியிருக்காரு. ஆகாறு அளவிட்டிதாயினும் கேடில்லை, போகாறு அகலா கடை என்று 478வது குறள்ல வள்ளுவர் சொல்லியிருக்காரு. வருமானம் வருகின்ற வழி சிறியதாக இருந்தாலும் செலவு போகின்ற வழி அதைவிட பெருகாமல் இருந்தால் வாழ்க்கையில் எவ்வித துன்பமும் ஏற்படாது. ஆகாறு என்பது பொருள் சேரும் வழி, அதாவது வருவாய் சேரும் வழி. அளவிட்டிதாயினும் என்பதன் பொருள் குறைவாக, அதாவது சிறியதாக இருந்தாலும் சரி. போகாறு என்பதன் பொருள் பொருள் போய் சேரும் வழி. அகலா கடை, வரவை விட விரிவுபடாமல் அதிகமாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். பணங்கிறது ஒரு கருவிதான். அதை சரியா பயன்படுத்த தெரிந்தவன் ஏழையாக பிறந்தாலும் மனதளவில் அவன் கோடீஸ்வரனாகவே வாழ்வான். 15,000 ரூபாய் என்பது குறைவான காசு இல்லை, அது உங்க ஒழுக்கத்திற்கான சோதனை. பணங்கிறது ஒரு நல்ல வேலைக்காரன், ஆனா மிக மோசமான எஜமானனும் கூட. அதை நீங்க ஆள போறீங்களா அல்லது அது உங்களை ஆள போகுதா? முடிவு உங்க கையில. வள்ளுவர் காட்டிய வழியில நடப்போம், வரவுக்குள் வாழ்வோம், நிம்மதியை தேடுவோம். இந்த வீடியோ உங்க வாழ்க்கையின் ஒரு சிறு மாற்றத்தையாவது ஏற்படுத்தும் என்று நான் நம்புறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். இது உங்கள் என் மனதின் ஓசை. நன்றி.